சீக்கிரம் தன்னை தனிமையில் அமர்ந்து சிறிய தந்தை வர வேண்டும் என்று கட்டளை இருக்கின்றாயே. யாரா தெரியுமா? யாரை குறிக்கிறீங்க? அங்க தேசத்தை ஆளக்கூடிய உடம்போ அண்ணன் தம்பிமார்கள் அனைவரும் கொடி சூழ்ந்து இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் நீ எப்பேற்பட்ட கொடி படுத்தவன் தெரியுமா? முரசு கொடி. முரசு கொடி காரணம் என்னவென்றால் முக்கியமான காரணம். அது என்ன காரணம்?
வணக்கம்பா வணக்கம்பா. நலமாக பெருமையாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறேன். ஏண்டா எங்க சித்தப்பாவை நான் மரியாதை கொடுக்கிற மாதிரி உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது. யாருமே கொடுக்க முடியாது. என்னை பார்த்து தான் இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? சித்தப்பா வணக்கம்பா. நல்லா இருப்பா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? எந்த குறையும் கிடையாது. சபாஷ். உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? கேட்கதான் வந்திருக்கேன். பஞ்ச பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் என்று நாடாவுற்பம் செய்து இருக்காங்க. ஆமா. ராஜசுயாக வேள்விக்கு சென்றோம். ஆமா, அனைவரும் சென்றோம். அங்கிருந்து திரும்பி அவமானப்பட்டு வந்துவிட்டோம் இல்லையா? இன்று தினம் நான் ஒன்றி மாமா சகுனி, அண்ணா கர்ணன், தம்பி துர்ச்சாதன் நால்வரும் ஒருமித்து சதி ஆலோசனை செய்தோம். அப்படின்னா அது என்ன பாது? பஞ்ச பாண்டவருடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு அவர் நாடு நகரம் அனைத்தும் அகபரிக்க வேண்டும் என்று மனதிலே கருதினேன். அவரவர் கருத்தை சொன்னார்கள். எல்லோரும் எல்லா கருத்து சொல்றாங்க. யாருடைய எண்ணமும் யாருடைய கருத்தும் என் மனதிற்கு சம்மதமா இல்லை. மாமா தெரிவித்தார். என்னவென்று பஞ்ச பாண்டவரை லகுவாக இங்கே வரவழைத்து விட்டுட்டா அவர்களை சூதாடி நாடி நகரம் ரத கஜ துரக பதாதிகள் அனைத்தும் அகபரித்து தருகிறேன் என்று மாமா. இந்த உலகமெல்லாம் உன் கைவசமாகும் என்று மாமா சொல்ல பஞ்ச பாண்டவர் இங்கு வரவழைக்கணும். அதற்கு நீதான் போகணும். நான் சொல்வது நீதியா நெறியா தகுமா தகாதா என்று உன் கருத்து சொல்லு பாப்பா. அப்படியே சொல்லிடுறேன். பதினாறு அளித்த பின்பு பறித்திட நினைத்து மஞ்ச பறித்திட நினைத்து வந்த சூதினால் வெல்வோம் என்று சொல்வதே. நீதியோ நெறியோ ஐயோ நீ சொல்லும் கொடிய வார்த்தை. நீதியோ நெறியோ ஐயோ நீ சொல்லும் கொடிய வார்த்தை. காதிலோ கேட்கலாமோ நினைவிலோ நினையலாமோ. நீட்டி காண்பித்தார். அங்கு சென்றார்கள். தேவேந்திரன் கொண்டு நாடாக அமைத்து இந்திரபிரஸ்தம் பெயர் சூட்டி ஏதோ வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சரி, அதை பார்த்து அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயே, இது கிணவிலும் நினைக்க கூடாது, காதலும் கேட்க கூடாதப்பா. நான் சொல்வது காதலும் கேட்க கூடாது, கிணவிலும் நினைக்க கூடாது. சரியான வார்த்தை அல்ல. என் எண்ணம் சரியில்லை. சித்தப்பா, முன்னாண்ட ஒரு பஞ்சாயத்து சொல்றேன். பெரிய மனுஷன் தானே நீ? ஆமா. முன்னாண்ட ஒரு விவகாரத்தை ஒப்படைக்கிறேன். இதுல நியாயமா தீர்ப்பு சொல்லணும் இல்லையா? வாசலில் மரத்தை வைத்து வளர்த்திட மரம் வளர்த்தி
ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டிட்டு அழகு தருமா? தராது. வாசல்ல 2 மரக்கன்று நடுறோம். மரக்கன்று நட்டாதான் வீட்டுக்கு அழகா இல்லையா? ஆமா. மரக்கன்று நட்டுட்டா வளர்ந்து மரம் ஆயிடுமா? அது ஆகாது. வேலி போடணும். ஆமா. ஜலம் பாய்ச்சணும். நீ தினமும் ஜலம் கொட்டணும். இதெல்லாம் யார் செய்யறது? வீட்டுக்கார செய்யறாங்க. கன்று நட்டவன். ஆமா இல்லையா? வேலி இட்டி ஜலம் பாய்ச்சி உரமிட்டி அத பாதுகாப்பா வளர்க்கிறான். செழித்தோங்கி பெரிய விருட்சமா இருக்கும். வரும் பொழுது அந்த நிழலானது யாருக்கு தரணும்? அந்த மரம். அந்த மரம் வச்சவங்களுக்கு தான் நீங்கள் தரணும். மரத்தை வச்சவனுக்கு தான் தரணும். சரியான பஞ்சாயத்து எங்க சித்தப்பன் அருமையான பஞ்சாயத்து சொல்லிட்டார். அந்த மரத்தை வச்சவனுக்கு தானே நிழல் தரணும். ஆமா. இதுல மாறுபாடு எதுவும் கிடையாது. மாற்று கருத்து இல்லை. வச்சவனுக்கு தான் நிழல் தரணும். சரி, ஒண்ணு கேட்கிறேன். உனக்கு 3 வேளை சாப்பாடு போறது யாரு? நீதான். தக 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 தகன்னு போட்டுங்கிறிய துணிமணி, அது யாருது? அனைத்து நீ கொடுத்துதான். கழுத்துல காதுல எல்லாம் ஜொலிக்குது அந்த நகை ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அது யாருடையது? எல்லாம் உன்னுடைய பொருள் தான். வீடு கட்டி கொடுத்திருக்கிறது அது யாருடைய பணம்? உன்னுடைய பணம் தான். நிற்கும் நில முதல் அருந்து நீர் வரை யாருது? உன்னுடையது. அப்ப எனக்கு நல்லது செய்யடா வக்காலா ஓடினா சாப்பாடு போறது 3 வேளை நானு, துணிமணி எடுத்து கொடுக்கறது நானு, வக்காலா ஓடி நாளைக்கு சத்தினா கொல்லி போறது நாங்க. நீதான் போடணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு இல்லையாப்பா? புள்ள குட்டி எதுனா இருக்குதா? கல்யாணமே ஆகல, அப்புறம் புள்ள குட்டி எங்கடா இருக்கும்? ஏன்னா சின்ன வீடு வச்சு ரெடி பண்ணிக்கியா? பண்றதானே அவன் சொன்னத பண்ணியா? ஏம்பா தெரியாத கேட்கல, நீ தெரிஞ்சு கேட்கற. இங்க வா. நம்ம தான் அரச பரம்பரை இல்ல? ஆமா. அது அவன் சொன்னது செய்யத்தானப்பா. நீ அந்த எண்ணமே எனக்கு கிடையாதுப்பா. உங்களை வளர்க்கறதுக்கே சரியா போச்சு. எங்களை 100 பேரை வளர்க்கறதுக்கு என் அண்ணனுக்கே கண்ணு தெரியாது. நாளைக்கு நீ சத்தினா கொல்லி போறது யாரு? நீ தான் போடணும். அப்ப எனக்கு ஒரு நல்லது செய்யடா. தெவடி ஆளுக்கு போறத பையன் அண்ணா. எங்க சித்தப்பனுக்கு நான் கொடுக்குற மாதிரி அது பாத்தி எல்லாம் கத்துக்கணும்னு சொன்னேன். நீ கொடுக்குற மாதிரி அது மாதிரி வெங்கல்தூர்ல கத்துக்கணும். குபு 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 குபுன்னு வரும் குடும்பம். சித்தப்பா, ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் வைக்கிறாடா பாவி. சாப்பிடுற சாப்பாடு, தங்குற வீடு, உடுத்துற ஆடை மொத்தம் எத்து எனக்கு நல்லது செய்யா பாவின்னா அந்த பஞ்ச பாண்டவர்கள் வாழணும்னு நினைக்கிறேன். நான் அழியும் நினைக்கிறேன் பாவி. 105 பேரு கண்ணாக தான் பார்க்கின்றேன். இல்ல இல்ல, இப்போது நீ தான் வஞ்சினியாக பேசுகிறாய். அதெல்லாம் கிடையாது. நீ சொல்லும் வார்த்தை எனக்கு எடுபடாது. பஞ்ச பாண்டவர் இங்க வந்து ஆகணும். அவர்கள் வாழ்வை அழிக்கணும். நான் கங்காணம் கட்டிட்டேன். அப்படின்னா சொல்லிடுறேன். சொல்லுப்பா. துரியோதனா, நீ சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது? சொன்னேன் என்று நீங்கள் ஒருவர் நெஞ்சில்
பற்றிய பகையை கொண்டால் பாரில் மன்னர்கள் பாய கூற வேண்டாம் கூறுவதே தர்மம் தானா சொன்னா அர்த்தத்தை பொறுத்து என்பார்களே அதே போல் என்னிடம் வாதாடுகின்றாயே பாண்டவர் இங்கு வர வேண்டும் என்றால் அழைத்து கொண்டு வர என்னால் முடியாது. எனக்கு அண்ணனாக விளங்க வேண்டிய பெரியவர் உன்னுடைய தந்தை கைப்பட லிங்கத்தை கொடுத்தால் நான் சென்று அவர்களை அழைத்து வர தடையே கிடையாது. உன்னாலாகாது முடியாது. என் தந்தை திருதராட்டித மகிமன் கைப்பட லிங்கம் கொடுத்தால் சென்று வருகிறேன். பஞ்ச பாண்டவர் அழைச்சிட்டு வர்றேன். சரி ஓய்வடி. என்ன இவ்வளவு நாட்களாக எங்க அப்பா வயசாகி போச்சு, எதுக்கும் உதவியா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டேன். ஆனா கடைசியில பார்த்தா எங்க அப்பா கையெழுத்துல தான் இருக்குது என் விவகாரமே. நீ ஓடி சென்று எமது தந்தை பார்வை தெரியாதவர் பொறுப்பா உன் பிள்ளை அழிச்சவர் சொன்னார் அழிச்சுட்டு வாப்போ. மக துரியோதன மகாராஜா வச்சாலும் கேட்க என்ன ஆச்சு? தெரியல தடியை கட்டி மாதான புடிங்க சொன்ன எங்க உன் தடி உன்னாடு தானே ஏண்டா ஏண்டா தடி விட்ட தடி விட்டுனா உட்டாச்சு நான் வாய்ட்டேன் உட்டாச்சு நான் வாய்ட்டேன் அடா பாவி டேய் உட்டாச்சு ஒரு ராஜா வராருன்னா இடுப்புனோதா படுத்துடா என்னது இடுப்புனோதா யார் அது தம்பி சம்சாரம் ஒரு முடுக்கா வரட்டவியா ஒரு முடுக்க ஆமா துடுக்க ஒரு முடுக்கு 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 ஒரு முடுக்க ஒரு யாரு யாரு பாத்துக்கிச்சு தாடி நோ எவ்வளவு கோல் புரிந்தா லைட் கம்மா லைட் துடுக்கா வரணும் இல்லையா? ஆமா ஆமா பாத்தியா அத என் பக்கமா திருப்பு. அந்த முகாரதாருக்கு கண்ணுக்கு நேரா
சிரிக்குதா அழுதாடா ஆயுதா சிரிக்குதா என் காதுக்கு சிரிக்கிற மாதிரி கேக்குது. சிரிக்கிற மாதிரி கேக்குதா? ஆமா இல்லப்பா பையா கடிபிடி இதோ வருதாத்தா. இல்லப்பா இல்லப்பா வா வா வா. டேய் பெரியவங்க சொல்லுவாங்க பழுத்து வாழை மாட்டு வயிற்றுவோலிய பார்த்து குருத்து வாழை சிரிக்குதா. குருத்தோல சிரிக்குதா. அந்த குருத்து வாழைக்கும் அதே நிலைமைதான். ஒரு நாளைக்கு அதே நிலைமைதான். இப்ப எனக்கு வயசாகி போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லத்தா. உனக்கு அதே வயசு அப்படியே இருக்குமா? இல்லையே, நிரந்தரம் கிடையாது. குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. என்னங்க ஆ, ஒரு குரங்கு இருக்குது பாரு. ஆமா, ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு பார்த்து சிரிச்சுதான். சிரிச்சுதான். அது குரங்குன்னு அதுக்கு தெரியல. தெரியல. அப்புறமா இப்படி பார்த்துட்டு ஆ, அடப்பாவிங்க ஆ, நம்ம கூட அது மாதிரி தான் வரும் அப்படின்னு அது தடி பாக்குது. அப்படி தடவி பார்க்குது. ஆ, அது மாதிரி கேதியா ஆ, கண்ணு தெரியாதுன்னு ஆ. டிச்சில டிச் கண்ணு தெரியல கண்ணு தெரியாத ராஜா நினைக்காத. ஆ, என்ன ஆகும் தெரியாது. சரி 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 வா. என்ன சரி சரி வா. தாத்தா. சரி. டேய் ஓ, எனக்கு எத்தனை பேர்ல தெரியுமா? எத்தனை? ஒன்றா ஒன்றா, இரண்டா ரெண்டா, பத்தா பத்தா, இருபதா இருபதா, முப்பதா முப்பதா, நாற்பதா நாற்பதா, ஐம்பதா அறுபதா, அறுபதா எழுபதா, எழுபதா எண்பதா, எண்பதா தொண்ணூறா, தொண்ணூறா தொண்ணூறா. 100 வெள்ளை. உன்னை நான் கோசம் இருக்குதா? அது மட்டுமா ஆ. அது மட்டுமா ஆ. அது மட்டுமா ஒரு பெண்ணு அட பாய்ங்கோ. ஆக 101. தாத்தா, டேய் கண்ணே தெரியலையா? ஆ. 101 குழந்தை பெற்றெடுத்தியா? கண்டியே கண்டி தெரிஞ்சிருந்தா இன்னொரு 101 ஆயிருக்கும். எங்கள் தூரே இருந்தாதான் இருக்கும். உண்டாதான் இருக்கும். அந்த அளவுக்கு பரவிட்டு இருக்கும். வேலைப்பாடு அதிகம். ஐயோ, அடிக்க மாட்டாங்க அப்பா காரில் தட்டு ஏது விடு அந்த பெரியவரியா கிளம்பு. அவர் வேலைப்பாடு ஆகி போய் தான் பட்டு தாத்தா. ஆனா 101 பிறந்தது ஆமா, தவிர அது கருப்பா இருக்கா கருப்பாக்குதா? அல்ல சேவப்பா இருக்கா கருப்பாக்குதா? அப்படின்னு ஆ, பார்க்க கொடுப்பனும் உண்டா ஐயோ, பாழும் தெய்வம் தெய்வம் என்ன அண்ணன் பிடிக்கிட்டானே பிடிக்கிட்டானே. படுபாவி. தாத்தா, ஆ. ஆமா, உனக்கு கண்ணு தெரியலையா? ஆ, கண்ணு தெரியாது 101 பெற்றனா ஆ. ஆயா உன்னாண்டு வருமா? ஆயா உன்னை நீ போவியா? இப்ப ஏற்பட்ட 2ஆம் கட்டம் கூட காவல் இருக்கிறானா? ஆ, ஏண்டா ஆ, எத்தனை தாதி பெண்கள் இருக்காங்க, ஆ. எத்தனை காவலாளி இருக்காங்க. காவலாளி இருக்காங்க. டேய் ஆ, நான் என்னுடைய மனைவி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும்னா? ரவியா ஆ. இங்க வா. வா, என் மனைவி போயிட்டா. எங்க இருக்காளோ ஆ. அங்க கொண்டு விட்டு வாடா. ஓ, அப்படி ஆமா அங்க ஒண்ணு விட்டு வான்னா அங்க போய் ஆயாவை இட்டாரு சொன்னீங்கன்னா அதே முகானுக்கார மாதிரி ஒரு நல்ல வேலைக்கார மனுஷனா இருந்தா இட்டாரு வெயில ஆயாவை ஜம் ஜம் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்? முகானக்காரனா அவன் நடக்கவே நாடி இல்லடா பாரு. அந்த பாத்துல 3 சுத்து வர வண்டி எடுத்துனாங்க. நானும் பாத்துனாங்க. பாண்டாடி வாங்குறதோ ஒட்டியால வாங்குறதோ. ஏன் ஒரு கடை பாக்கி இல்லையா? சரி தாத்தா, நான் யாரு யாரு? மகாராஜா திருதரக்கின ராஜமத்தியானே இதனை கூட்டு தாத்தா,
அதனால பள்ளம் சரி பாட்டு போய்க்கிறேன் என்னடா காடி விட்டுட்டு நீ பாட்டு தமாங்க வளாத்திருக்கேன்னா பாட்டு போய்க்கிறேன் தாத்தா அங்க என்ன மோடுக்குற அவளுக்கு என்ன அங்க மோடு கொட்டி வச்சுக்கிறாங்க பள்ளத்துல வெந்து போறேன் ஆடா போ மலமே என்ன கதியாக்குது பழம் எல்லாம் ஏறல வா 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 சாதா சன்மதேனே சிம்மாசனம் சொல்லிட்டா ஏய் சிம்மாசனம் எங்க உங்களை நம்ப முடியாது பிளகா பசங்களா இருக்கீங்க அடி வச்சிட்டு போறேன் போடா இந்த காயவன் நான் குசி அடிக்குதாப்பா அதுதான் வேட்பாளா சாப்பிடாதான் நான் கண்வேட்டி சுத்தி குடிக்கிறான பேரு எங்க போய் தாத்தா யாராவன் ஏய் பேரமூர்ல வேடல் பக்கத்துல இருக்குது ஏய் யாரா நீனா தாத்தா தாத்தா நீங்க பேர புள்ள நக்கட குமார் ஏண்டா ராஜா வீட்டு பிள்ளை என்னடா பேர புள்ள நக்கணும் எதடா நக்கணும் பாவியா அப்போ நீ நக்காத இனிமே சப்பு அப்பதான் நல்லா நீட்டா அப்படியா டபியா குச்சி மிட்டாய் நீட்டாக்குது பாரு அது வாங்கி வந்து வாயில வை நீ கூட சின்ன வயசுல குச்சி மிட்டாய் சாப்பிட்டியா எங்க அப்பா சொன்னாரு ஏய் உங்க அப்பனுக்கு எப்படி தெரியும் எங்க அப்பா சொன்னாரு எனக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாருடா அதனால நீ பேர புள்ள உனக்கு வாங்கி கொடுப்பாருடா அப்படின்னு சொன்னாரு தாத்தா ஓ அதுவா தாத்தா இந்த வயசுல அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல வேற சாப்பிடு நீ ஏஜி கிருமி சாப்பிடுறியா ஏஜி கிருமி ஏடா ஏஜி கிருமியா அது இல்லங்க ஐஸ்கிரீம் சொல்லி திடனுக்கு போடுது உன்னாலேயே அந்த குழந்தை தூக்கி போட்டாங்க தாத்தா எனக்கு ஓடும் தாத்தா ஆமா உன் பேரு என்ன சொன்ன லட்சணகுமாரன் நக்கனகுமாரி பாத்தியாடா உலகத்திலே 38 லட்சணம் ஆமா 38 64 எல்லாம் அழகு முகத்துல தாடி பாரு ஆனா அழகாகுதே தவிர அது கருப்பாகுதா இல்ல சிவப்பாகுதா பார்க்க முடியல நான் சோப்பாக்குறேன் தாத்தா அப்படியா சரி தாத்தா நான் அப்பா அந்த பொண்ணா அது கேட்டேன் தாத்தா என்ன கேட்ட அதுதான் கேட்டேன் எனக்கு வேணாண்டா நீ அம்மா போய் கேளுறான்னாங்க ஓஹோ தந்தை கேட்டதுக்கு அம்மா போய் கேளுன்னா அம்மா போய் கேட்டேன் ஏய் வயித்துல பெரியவரு தாத்தா நீ தாத்தா தாத்தா போய் கேட்கணும் அம்மா சொல்லிச்சு தாத்தா ஏண்டா இருவருக்குமே கண்ணு தெரியும் அவங்களால முடியாது எனக்கு கண்ணே தெரியாது நான் என்ன போய் வாங்கி கொடுக்குறது தாத்தாவுக்கு தாண்டா அதுல அனுபவம் தாத்தா போய் கேளு எனக்கு தான் அனுபவம் அப்பேற்பட்ட பொருள் என்னது தாத்தா சுத்தி வட்டமா சுத்தி வட்டமா நடுப்புற தொண்டி வர வேணும் தாத்தா சுத்தி வட்டமா உன் பிள்ளை துரியோதனம்பா நீ வந்துங்க நான் ஆள் தெரியாத அடிக்கிறேன் டேய் புடுறா எங்க அப்பாவை அவன் வந்து கேள்வி கேக்குறான் சுத்தி வட்டமா நடுப்புற தோண்டியாவான் டேய் தாத்தா வந்து யாரா இது ஐப்பா உன் ஐப்பாவா டேய் உன் பிள்ளையா இவன் இல்லங்க ஐப்பா எனக்கு கல்யாணம் ஆச்சு வந்துச்சா
இப்போ கல்யாண ஆசை வந்துக்குதா பண்ணி வைக்கிறதா எனக்கு காதல் வந்து இப்போ காதுல வந்தா கரண்ட்ல கை வைக்கலாம் டேய் எனக்கு கல்யாணம் பண்றியா பண்றேன்டா எப்ப பண்ற காலையில பண்ணிருண்டா நீ கல்யாணம் பண்ணல நான் அம்மா லெட்டர் ஓடி போடுவேன் என் பேர முடியாது என்ன குளத்துக்கு எடுக்க வந்த கோடாளி மாறுறது அப்பா உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? தந்தையா அப்பா போற்றி போற்றி எயில் முடித்தறிந்தாய் போற்றி யாதொரு தலை சொல்லாமல் எண்ணியே என்ன மதை ஈரேற்றி வைப்பாய் போற்றி வணங்கம்பா பாப்பாடே வாழி வாழி அருமையான் படியே வாழி ஒப்பில்லாத அழகு வந்த ஒளி நவமணியே வாழி ஒப்பில்லாத அழகு வந்த ஒளி நவமணியே வாழி எப்பரும் கீர்த்தி பெற்று நிறதிவியாக வாழி இந்த உலகத்திலே சீரன் செல்வத்தோடு சிரஞ்சீவியாக வாழ்ந்து வர வேண்டும். ஆமா, என்றுமில்லாமல் இந்த தினத்திலே என்னை சபைக்கு அழைத்து வர சொன்ன காரணம் யாது என்று நான் ஒன்றி மாமா சகுனி அண்ணா கர்ணன் தம்பி துர்ச்சாதனன் நால்வர் ஒன்று சேர்ந்து சதி ஆலோசனை செய்தோம். காவலன், உலகத்திலே எத்தனையோ விதமான ஆலோசனை இருக்கின்றது. சதி அப்படி என்றால் அடுத்தவன் குடும்பத்தை கெடுப்பதுதான் சதி ஆலோசனை. ஆனால் இன்றைய தினத்திலே என்னுடைய மகன் யார் குடும்பத்தை கெடுக்க போறான்னு பாத்துக்கினேரு. சதி ஆலோசனை செய்தபடினா யாரை குறித்து எதனால் தெரியுமா? ராஜசுயாக வேள்வி செய்தார்கள் பாண்டவர்கள். இங்கிருந்து சென்றோம், தவறி கீழே விழுந்தேன். என்னை பார்த்து நகைத்தாள் அந்த கோபத்தை. என்னவென்று சொல்லி நகைத்தார். மாமனார் தான் குருடு என்று பார்த்தால் மாமனாருக்கு பிறந்த தலை மகனும் குருடோ என்று உன்னை முன்னிறுத்தி என்னை பின்னிறுத்தி கை கொட்டி நகைத்தார். மாட்டுக்கார பெண்ணு என்ன போய் சொல்லலாமா? கண்ணு தெரியாதால் எங்க அப்பாவுக்கு எவ்வளவு கோபம் வருது பார்த்தியா? எங்கடா இருக்காவா? எங்கடா இருக்கா? அதனால அங்கிருந்து வந்தோம், சதி ஆலோசனை செய்தோம். பஞ்சபாண்டவர் நாடு நகரம் ரதக பதாதிகள் அனைத்தும் அகபரிக்க வேண்டும் என்று கருதினோம். இல்லையா? போர் செய்வோம் என்றான் கர்ணன், வீரத்தை குறிக்கின்றது. இல்லையா? பொருந்தும் என்று சொன்னான் தம்பி, வேகத்தை குறிக்கின்றது. போர் செய்யும் பாண்டவர்கள் குடியை நாம் கெடுக்க வேண்டும் என்று அவரவர் ஒரு கருத்து சொன்னார்கள். அவரவர் மனசுல பட்ட கருத்து சொன்னாங்க. ஆனால் யார் சொன்ன கருத்தும் என் மனதிலே பதியவில்லை. மாமா சொன்ன கருத்து மட்டும் என் மனதிலே பதிந்தது. மாமா என்ன சொன்னார்? சகுனி மாமா சொன்னார், பஞ்ச பாண்டவர் லகுவா வரவழைத்தால் சூதாடி நாடி நகரம் ரத கட துரக பதாதிகள் அனைத்தும் அபகரித்து தருகிறேன் என்று மாமா சொன்ன கருத்து மட்டும் என் மனதிலே பதிந்தது. சந்தோஷப்பட்டேன். இல்லையா? உன் தம்பி விதுரரை அழைத்தேன், அனுப்பினேன். உங்கள் கைப்பட லிகிதம் கொடுத்தால் போவதாக சொல்லிருக்கிறார்.
அதனால தான் உங்களை அழைச்சேன். வேற ஒண்ணும் சொல்லலையே. வேற ஒன்றுமில்ல. தம்பி விதுரன் அவன் மோசமான ஆளு தெரியுமா? தம்பி தானே தவறோ கவசம் அஞ்சா உன் காலை பிடிப்பான். சரி. இல்லை என்றால் ஒதுங்கிடுவான். அப்பேற்பட்ட ஆளு. பஞ்சபாண்டவர் இங்கு வர வேண்டும். உங்கள் கைப்பட லிகிதம் எழுதி கொடுத்தால் போதும். அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். சரி. டேய் கணக்குள்ளே கொண்டா. கணக்குள்ள ரெடியா ஆசி ராசி இந்த பக்கம் இருங்க. ரைட். கை பிடிச்சி வச்சுக்கோ. நல்லா இருப்பா. வணக்கங்க. எங்க அப்பா சொல்றது எழுத்து பிசகாம எழுதி. கணக்குள்ள திரும்ப வரேன். நல்லா எழுதுதா? அருமையா எழுதுங்க. சொல்லுப்பா. கண்ணு இருந்தா தெரியும். நான் எழுதுட்டா? சொல்லுங்க ஐயா. கோட்டியா? போட்ட உன் புள்ளைய துண்ணு. ஏங்க புள்ளையா துணிங்க. உங்களை பார்த்து வந்து வட வட எதிரி போறேன் நானு. எழுதி. எங்க அப்பா சொல்றது அப்படியே எழுதி. சிரஞ்சீவி பாண்டவர்க்கு சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜெயம் ஜெயம். எல்லாம் வயசானாவே மர கழண்டு போகுதுன்னு பாக்குறேன். இல்லப்பா அப்பளம் புள்ளி அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வயசானாவே ஏம்பா இன்னும் அங்க அவரு என்ன பப்புன்னு விசாரிக்கிறதா? இல்ல இல்ல அவரு ரெண்டு போய் பேசிக்கிறேன். தாத்தா சொன்னால அவரு போய் அமங்கலம் பண்ணீங்க. இது என்ன சொல்லுது பாத்தியா? சிரஞ்சீவி பாண்டவருக்கு ஜெயம் ஜெயம் என் மேல உண்டா. அவர்கள் வாழ்வை அழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் சிரஞ்சீவி பாண்டவருக்கு ஜெயம் ஜெயம் என் மேல உண்டா சொல்லுது. இதுக்கு எதனா தெரிஞ்சா இல்லையா? குழந்தா துரியோதனா, ஏம்பா உனக்கு ஏன் கோபம் வந்தது? அவர்களை அழிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஜெயம் என் மேல உண்டா என்று சொல்றிய உன் வார்த்தை பழிச்சிட்டு போகுதுப்பா. என் பிள்ளை ரொம்ப ரெண்டாம் கட்டம். என்னப்பா? பஞ்ச பாண்டவரை எதற்காக அழைக்கிறேன்? அவர்கள் நாடு நகரம் அகபரித்து ஓட்டாண்டி ஆக்கணும் பாண்டவரை என்று. சூதமாடி நகர் பறிக்க போறேன். ஆமா ஆமா ஆமா. பஞ்ச பாண்டவரே, உங்களுடைய நாடு நகரத்தை சூதமாடி நகர் பறிக்க போகின்றேன் அப்படி என்று எழுதி அனுப்பினோம் என்றால் வருவாங்களா? வரமாட்டா. ஆனால் நான் சொல்வதெல்லாம் புதட்டளவு, சரி. உள்ளளவு கிடையாது. சரி சரி. சக்கரை வந்தலை தேர்மாறி பொய்தால் போல் எழுதி அனுப்பினோம் என்றால் அதை பார்த்த பாண்டவர் வருவார். பிறகு எண்ணம் போல சபாஷ். ஒருத்தனை கொல்லணும்டா சாப்பாட்டுல விஷம் வச்சிருக்கிறேன் வாடா சாப்பிடுறானா வருவானா? அதை விட தேனும் பாலும் அருமையா சமைச்சு வச்சிருக்கிற காய்கறி வகைகளோடு வாடான்னு சொல்லி ரகசியமா விஷத்தை வச்சோம்னா கொன்னுடலாம். அது போல எங்க அப்பா சொல்வது உதட்டளவில் தான், உள்ளத்தால அல்ல. அப்பா நீ சொல்லுப்பா. எழுது. பரஞ்சரி தம்பிமார்கள் பரஞ்சரி தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்த எழுதுறியா கிரிக்கிறியா? என் காதுக்கு கிறுக்கிற சத்தம் கேக்குது. இல்லைங்க எழுதுகிறேன். எழுதி அவ்வளவு எழுதிக்கிறேன் பாருங்க. எனக்கு என்ன கண்ணா தெரியும் பாக்க. ஐயா உன்னாண்ட காட்டுல உங்க பிள்ளையாண்ட காட்டுங்க. நிரஞ்சனமாக வந்து நிரஞ்சனமாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்க்க வேண்டும். தரம் சரி விதுரம் பின்னே தரம் சரி விதுரம் பின்னே தடையற்றி வருகிறீரே. கையெழுத்து போடு. ஐயா இந்தாங்க. வெயிங்க. இதான் பேனாவா என்னது இது? கத்தியா கீழ்த்து? இல்லைங்க உங்களுக்கு மட்டும் தனியா வச்சுக்கிறேன். டேய் எங்கேயே ஊத்திக்கிறீன்னா? இவ்வளோ பேஜாரு பாட்டுக்கு வயசான மனுஷன் இட்டு வந்து அரசாபில உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட 2 பேரும் சண்டை போட்டுக்கிறியா? முதல்ல எடுத்துக்கிறியா? சித்தமா கூப்பிடுற, உங்க அப்பாவை கூப்பிடுற, காவல்காரர்கிட்ட சொல்ற, என்னட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் இங்கிருந்து போய் இந்திரபுரத்துல ஒரே வார்த்தை விளையாட்டுலாம். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டுதான் வீணா போச்சு. அப்ப என்ன வார்த்தை சொல்லிருந்தா உடனே வந்திருப்பாங்க. ஒரே வார்த்தை இந்திரபுரத்துல போய் சொல்லிருப்பேன். இவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் போச்சாடா, இப்ப கூப்பிட்டீங்களா? அப்படி என்ன வார்த்தை? நீ 5 பேர் மட்டும் தான் தேடுற. நான் சொல்ற வார்த்தையில இந்திரபுரத்துல குழந்தை குட்டி மொத்தம் வந்து சேர்ந்திருக்கோம். மொத்த பேரும் பாண்டவரோட ஒரே வார்த்தை. ஒரே வார்த்தை. முதல்ல உன்னை கூப்பிட்டு கேட்டுக்கணும் மாடா நானு. அது என்ன வார்த்தை? இங்க இருந்து போவேன். தர்மராஜாவை பாப்பேன். தர்மராஜாவை பார்த்து மகாராஜா இப்ப பெரியப்பா திருநாட்டு
எங்கடா நான் சாவணுமாமா நான் சாவணும் எங்க அப்பா அப்படி நான் சாவணுமாமா அவனுக்கு இப்ப லெட்டரும் போய் எங்க அப்பன் செத்து விட்டான்னு என்னடா ஏங்க இது கூட பொய்யான வார்த்தையா தானங்க போகுது அதனால போய் சொல்லி வர வச்சிடுறேன் சரி எழுதுன லிகிதத்தை எங்க அப்பா வந்து குடி மகாராஜா இந்தாங்க போய் வரட்டுங்களா ஏய் எதனா குடுக்குறீங்களா கொடுத்து அனுப்பு வாங்கி போறியா வெக்கையா குடுக்குற வாங்கி போறியா ஓ போதியா அது ஒண்ணுதான் குடுக்காது துரியோதனா மகாராஜா உள்ள தள்ளி கவனி உள்ள தள்ளி கவனி மகாராஜா ஓ போய் வரட்டுமா என்ன தொட்டு பேசிக்கிறீங்க அப்பா குழந்தா துரியோதனா தம்பி வந்திருக்கு பாரு இத பாத்தனையா என்னுடைய ஒரே ஒரு கையெழுத்து உன் கையெழுத்துல இது முதற்கொண்டு உன் தலையெழுத்தே மாற போகுது சபாஷ் 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 எங்க அப்பா போட்ட ஒரே ஒரு கையெழுத்து என் தலையெழுத்தே மாற போகுது. உங்க தம்பி இருக்காரு பாரு கொடுப்பா அண்ணா வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கு அந்த பக்கம் பா தம்பி விதுரா அண்ணா இந்த அலிகிதம் ஆனால் இந்த இடத்தில் என்ன நடந்தது அப்படி என்று பஞ்ச பாண்டவருக்கு சொல்லவே கூடாது. இல்ல அண்ணா அப்படி சொன்னா அங்கிருந்து இங்க வர முடியாது. சரி அண்ணா தெரியுதா? ஒதுங்கு. அத்தா வாமா. எங்க அப்பா கொண்டு போயிட்டு எங்க அம்மா விட விடு அம்மாலாண்ட விடுறா. சந்தோஷமா இருக்கு வயசான காலத்துல. ஓமாலாண்ட விடா. இல்ல ஆயாவோட கொண்டு விடுறேன்னா. அப்பலாம் வயசான காலத்துல இருக்கிற பாசம் தாண்டா உண்மை. நீ கேட்ட வண்ணம் என் தந்தை கைப்படல் இது கொடுத்துட்டேன். சந்தோஷமா? சந்தோஷம். சிறு வயதிலே எங்களை பாதுகாத்து வளர்த்தது நீதான். 1000 தவறு செய்து அப்பெல்லாம் கோபப்படாத மனிதன் இப்பவும் கோபப்படாத. போகும் வேகத்துல பஞ்ச பாண்டவர் இங்க வரணும். அப்படியா? போயிட்டு வாப்பா. ஹரி ஹரி கோவிந்தா. ஐயோ ஐயோ எம்மாடியோ.
குடுத்தா காண